ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து காராமணி அந்த பயிர் இருக்குல்ல, அதை வச்சு சூப்பராக ஒரு உப்பேரி எப்படி பண்ணலான்னு வீடியோ போடுறோம் பாருங்கள். இப்போ அந்த பயிர் எடுத்துக்கிறேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணக்கூடாது. துவரத்துக்கு தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவோம். இதை வந்து நீளமாகவே கட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருவோம். சட்டி ஏன் இப்படி கருப்பாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க, ஏன்னா இரும்பு கடாயை தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது கொஞ்சமாக சின்ன உள்ளி கொஞ்சம் கூடுதலாகவே எடுங்க. எடுத்து இடிகளில் இடித்து அதை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டு அதே அளவில் பூடு எடுத்துக்கோங்க. பூடையும் இடித்து ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பச்சை வாசனை போகிறதோட வதக்கி விட்டுருவோம். பச்சை வாசனை போனதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா காராமணி, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணியை தொளித்து வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ காராமணி நல்லா வெந்ததும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசால் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போது டேஸ்டான ஒரு காராமணி உப்பேரி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.